வாழ்க்கையில் தடைகள் தொடர்கிறதா? நாகதோஷம், பித்ருதோஷம், மன உளைச்சல் இவை அனைத்துக்கும் ஒரு தீர்வே கருட பஞ்சமி. கஷ்யப முனிவரின் மனைவிகளான கத்ருவுக்கு 1000 நாகங்களும் வினதைக்கு கருடனும் பிறந்தனர். ஒருமுறை கத்ருவும் வினதையும் உச்சைஸ்ரவஸ் குதிரையின் வால் நிறம் குறித்து பந்தயம் கட்ட கத்ரு நாகங்களை வைத்து வஞ்சகம் செய்து வினதையையும் கருடனையும் அடிமையாக்கினாள். நாகங்களிடமிருந்து தாயையும் தன்னையும் விடுவிக்க கருடன் தேவேந்திரனிடம் இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து விடுவித்தார். கருடனின் இந்த தியாகத்தை பார்த்த விஷ்ணு பகவான் கருடனை தன் வாகனமாக ஏற்றார். கருட பஞ்சமி வருடம் தோறும் ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியில் வரும் ஒரு விசேஷ நாள். கருட பகவான் அவதரித்த இந்த நாளில் அவரை வணங்கினால் என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் தெரியுமா? விஷ்ணுவின் வாகனமான கருடனை வழிபடுவது நாகதோஷங்களை நீக்கும், உங்கள் குடும்பத்திற்கு தைரியமான அறிவார்ந்த குழந்தை பாக்கியத்தை அருளும். அது மட்டுமல்ல, நச்சுப் பொருட்களால் ஏற்படும் வியாதிகள் விபத்துகள் அனைத்தும் விலகி ஓடும். மங்களாலயன், பக்ஷிராஜன், வேத ஸ்வரூபன் என பல திருநாமங்களுடன் போற்றப்படும் கருட பகவான் கஷ்யபர் மற்றும் வினதைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர். கருட பஞ்சமி கருடனுக்கும் அவரது தாய் வினதைக்கும் இடையிலான அழியாத பிணைப்பை கொண்டாடும் நாள். இந்த நாளில் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளின் நலனுக்காகவும் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் கருட பகவானை வழிபடுகிறார்கள். இது தாய் மகன் உறவை மேம்படுத்தும். கருட தரிசனம் ஒரு நல்ல சகுனம். கும்பாபிஷேகத்தின் போது கருடன் தோன்றினால்தான் முழுமை பெறும். கருடனை வழிபடுவது உங்கள் ஜாதகத்தில் உள்ள சர்ப்பதோஷத்தை குறைக்கும். வீட்டிற்குள் விஷ ஜந்துகள் வராது. கண் திருஷ்டி, எதிர்மறை சக்திகள் நீங்கும். நல்ல வாழ்க்கை துணை, செல்வம், புகழ் என அனைத்தும் கிடைக்கும். உடல்நலக் கோளாறுகள் சரியாகும். தன்னம்பிக்கை பெருகும். கருட ஹோமம் செய்து வந்தால் சகல பயங்களும் நீங்கி குடும்பத்தில் சுபீட்சம் உண்டாகும். கருட பகவானுக்கு 8 வகையான அஷ்ட சித்திகளும் அருளக்கூடியவர். விஷ்ணுவின் ஞானம், பலம், ஐஸ்வர்யம், சக்தி, தேஜஸ், வாத்சல்யம் ஆகிய 6 உன்னத குணங்களும் கருட பகவானுக்கு உண்டு. நாகதோஷங்களை நீக்க சக்தி வாய்ந்த கருட மந்திரங்கள் உள்ளன. கருட காயத்ரி, கருட வஷீகரன், கருட தண்டகம், கருட கவசம் போன்ற மந்திரங்களை தினமும் 108 முறை ஜபிப்பது கருடனின் அருளை பெற்றுத்தரும். குறிப்பாக ஓம் தத் புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரசோதயாத் என்ற இந்த மந்திரத்தை சுக்லபக்ஷ பஞ்சமி திதியில் கருட பஞ்சமி அன்று தொடங்கினால் மிகச் சிறப்பு. தொடங்கி 108 நாட்களுக்கு 1008 முறை ஜபித்தால் சித்தி பெற்று 12 தலைமுறைகள் வரை சர்ப்ப தோஷம், நாகதோஷம், ராகு கேது தோஷம், துரதிர்ஷ்டங்கள் நீங்கி நல்ல ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தைகள் என அனைத்தும் கிடைக்கும். 2025 கருட பஞ்சமி ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று ஆடி மாதத்தில் வருவது இன்னும் சிறப்பு. இந்த நாளில் பெருமாள் கோயிலில் கருடன் சன்னதியில் விளக்கேற்றி கருட மந்திரங்களைச் சொல்லுங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை உணர்வீர்கள். மேலும் பல ஆன்மீக ரகசியங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.